எவன் சொன்னது திருமணத்தால் பெண்களின் கனவுகள் மட்டும்தான் திருடப்படுகிறதென்று? ஆண்களின் கனவுகளும் அடியோடு களவு போவது இங்கு யாருக்கு தெரியும்? வருமானத்தை மட்டுமே நோக்கிய பெரும் பயணத்தில் தொலைத்துவிட்டு தேடுகிறேன் எனது வாழ்க்கையை. கவிதை புத்தகத்தை எடுக்கலாம் என்று நினைக்கும் போதெல்லாம் குடும்ப பிரச்சனைகள் கண்ணீர் புத்தகமாய் என் கண்முன்னே விரிவதை நான் என்ன சொல்ல? ஓஷோவை பற்றியும் ஷெல்லியை பற்றியும் குறிப்பெடுத்த நோட்டுகளில் திருமணத்திற்கு பின்பு அலுவலக மீட்டிங் குறிப்புகளை மட்டுமே நான் அன்றாடம் எழுதி கொண்டிருக்கிறேன். என்னுடைய கவிதை பேப்பர்களை என்னவென்றே தெரியாமல் பழைய பேப்பர்காரனுக்கு பார்சல் செய்து விடுவாள் என் மனைவி. ராபர்ட் பார்க்கர் வாங்கலாமா, ஷேக்ஸ்பியர் வாங்கலாமா என்ற விவாதங்கள் எல்லாம் மறந்து கார் இஎம்ஐ கட்டலாமா, வீட்டு இஎம்ஐ கட்டலாமா என்று நகர்ந்து விடுகிறது மாத கடைசிகள். அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வரும் மாலை வேளைகளில் ஏதாவது எழுதலாம் என்று நினைக்கும் போதெல்லாம் மளிகை சாமான் லிஸ்ட் எழுதி அவள் கொடுத்து விடுவாள். அலுவலகத்தில் பிரியா விடை கொடுத்த நாள் எனக்கு கண்முன்னே வந்து போகிறது. பிரியா விடை நாளில் அத்தனை பேரும் கண்ணீரோடு கடந்து செல்வார்கள். ஆனால் ஆனந்த கூத்தாடுகிறேன் நான். இனியாவது என் காலங்களை இப்படி கழிக்க ஆசை. கல்யாணத்தை மறந்த கவிதைகளோடும் காற்றென பறக்கும் காகிதங்களோடும். கடைசியாய் உலகிற்கு ஒன்று சொல்ல விருப்பம். திருமணத்தால் பெண்களின் கனவுகள் மட்டுமல்ல, ஆண்களின் கனவுகளும் அடியோடு சுரண்டப்படுகிறது.